எங்க கிட்ட பேசின மாதிரி சாமி கிட்டயும் பேசி வைக்காதீங்க. அவரு சாதாரண ஆள் இல்ல, பயங்கர கோவக்காரர். ஞாபகம் இருக்கட்டும், பார்வையிலேயே அடிச்சிருவாரு. ஓகே, பார்த்து நடந்துக்கிறோம். இப்பதான் எனக்கு மூச்சே வந்தது. நான் தான் வந்துட்டேனே, அப்புறம் ஏன் டென்ஷன் ஆகுற? அதுதான் வந்து சிபிஐ ஆபீசர். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். என் பேர் சேதுராமன். இவங்க கூட்டத்துக்காக நான் இங்க வரல. விஷயம் தெரியாம ஏடா கூடமா செஞ்சு ஒரு பிராமண வாழ்க்கை அழிஞ்சிடக்கூடாது. அந்த சாபம் என்னன்னைக்கு என்ன துரத்தும், அது வேண்டான்னு தான் இங்க வந்தேன். ரொம்ப சந்தோஷங்க. இந்த பெரிய மனசு நாங்க இங்க வந்த வேலை முடியற வரைக்கும் இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். முதல்ல அந்த பூஜை ரூமோட கதவை நீங்க திறந்து விடணும். இந்த குடும்பத்தை பாதிச்ச தோஷங்களை தடுக்கிற ரட்சை அது. நான் கட்டணத்தை நான் அவுக்க மாட்டேன். இல்லைன்னா நாங்க திறக்க வேண்டியிருக்கோம். அதுக்கான சக்தியும் தைரியம் உங்ககிட்ட இருக்கா? உங்களுடைய தர்மம், நியாயம், கோர்ட்டு, கேஸ், சாட்சி எல்லாம் வேற. ஆனா இந்த விஷயம் வேற. உள்ள தூங்கிக்கிட்டு இருக்கிற அந்த தீய சக்திகளை அனாவசியமா தட்டி எழுப்பிடாதீங்க. அதுக்குள்ள இருக்கிற அந்த தீய சக்தி எப்படிப்பட்டதுன்னு தெரியுமா? ரத்த காட்டேரி. உன் ரத்தத்தை அது உரியணுமா? தினமும் கொசு கூட தான் நம்மளை கடிச்சு ரத்தத்தை குடிக்குது. பேயும் குடிச்சிட்டு போட்டுமே. இந்த பிரச்சனைகள் என்னன்னு எனக்கும் நல்லா தெரியும். தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதாது, அதை எதிர்க்கிறதுக்கான புத்திசாலித்தனம், சக்தி, தெளிவு இதெல்லாம் உங்ககிட்ட இருக்கா? எல்லாருக்கும் ஓரளவுக்கு அறிவு இருக்குங்கய்யா. அப்ப அதை தெரிஞ்சுக்கலாமா? அதை எப்படி தெரிஞ்சுப்பீங்க? சில கேள்விகள் உங்ககிட்ட கேட்டுதான். எனக்கு தெரிஞ்சதை கேட்டீங்கன்னா பதில் சொல்லுவேன். நீ பிராமணன்ல, அங்கிருந்து ஆரம்பிக்கிறேன். ஓகே. முதல் கேள்வி, பிராமணனா இருக்கிறதுக்கு என்ன யோகிதை வேணும்? உயர்ந்த சிந்தனையும் ஒழுக்கமும் இருக்கிறவனுக்கு அந்த யோகிதை இருக்கும். அவன் பிராமணனா இருக்கலாம். அடுத்த கேள்வி, காயத்ரிங்கிறது ஒரு மந்திரம் தானே? இல்ல. எப்படி சொல்ற? காயத்ரி வெறும் மந்திரம் மட்டும் இல்ல, ஒரு மீட்டர்னு சொல்லலாம். மீட்டர் நான் சொன்னது சொல்லோட அழக, சங்கீதத்துல ராக மாதிரி. காயத்ரிங்கிற சொல் வர மந்திரங்கள் இன்னும் நிறைய இருக்கு. எதையும் சொல்ல வேண்டிய விதத்துல சொன்னா பலன் கிடைக்கும். நல்ல வழி காட்டுறா பகவானேன்னு ஒரு ஆள் வேண்டிக்கிட்டான். அதுல நல்ல வழிங்கிறத அழுத்தி சொன்னதுனால அது அப்படியே நடந்துருச்சு. மந்திரமும் அதை சொல்ல வேண்டிய விதமும், அதாவது மாடுலேஷன், அது ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்ல, அதுல ஒரு சயின்ஸும் இருக்கு. எவ்ரி சயின்ஸ் இஸ் ரூல்டு பை சர்டன் லாஸ். மூணாவது கேள்வி, சூரியன் உதிக்கிறது கிழக்கு இல்ல. பின்ன? சூரியன் எங்க உதிக்குதோ அதுதான் கிழக்கு. 360 டிகிரில பூமி சூரியனை சுத்திக்கிட்டு வருது. ஒரே இடத்துல இல்லாம சுத்திக்கிட்டு வரும்போது இதுதான் கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்குன்னு எப்படி முடிவு பண்றது? உதயம், அஸ்தமனம், திக்கு, திசை இதெல்லாம் நம்மளா முடிவு பண்ணுது. வாழ்க்கையை வாழ்றதுக்கு நேரம், காலம் அவசியங்கிறது ஒரு கணக்கு. உலக நியதின்னு கூட சொல்லலாம். ஹைபோதசிஸ். கடைசி கேள்வி, பஞ்சபூதங்கிறது அக்னி, ஆகாயம், பூமி, வாயு, நீர். இதுல முக்கியம் அக்னின்னு ஏன் சொல்றாங்க? அதுக்கான காரணம்? அக்னி பிரகாசமானது. பிரகாசம் தானே எல்லாத்துக்கும் சாட்சி. அந்த வெளிச்சம் இருந்தாதான் உலகத்துல பகல் இரவு வித்தியாசம். அது அக்னிக்குள்ள விசேஷங்கள் தானே. நான் உங்ககிட்ட கேட்ட கேள்வி, மத்த பூதங்களை விட அக்னிக்குள்ள தனித்தன்மை என்ன, வித்தியாசம் என்ன? எவ்வளவு யோசிச்சாலும் பதில் கிடைக்காது. தோல்வியை ஒத்துக்க. பஞ்சபூதங்கள்ல ஒண்ணுதான் நாம சுவாசிக்கிற வாயு. உடம்பு சுத்தம் பண்ணும், ஆனா அது அசுத்தமாயி கார்பன் டை ஆக்சைடா வெளியே வரும். அதே மாதிரிதான் நீர். அழுக்குகளை சுத்தப்படுத்தி அது அசுத்தமாயி மண்ணோட கலந்துரும். ஆனா அக்னி எல்லாத்தையும் சுட்டு எரிக்குமே தவிர அது அசுத்தமே ஆகாது. மத்த பூதங்களை விட அக்னிக்கு இதுதான் முக்கியமான வித்தியாசம். அது ஒரு சாஸ்திர தர்மம் கூட. அதனாலதான் எல்லா காரியங்களுக்கும் அக்னியை சாட்சியா வைக்கிறோம். அக்னி சுத்தின்னு ஒரு வார்த்தை இருக்கு. எல்லா அசுத்தத்தையும் சுத்தமாக்கும், ஆனா அது அசுத்தமாகாம இருக்கும். சான்ஸ்கிரிட் வார்த்தை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அக்னஹே இதம் நமஹா.
சாஸ்திரத்தை கரைச்சு குடிச்சவன் நான் இல்ல, ஏதோ கேள்வி ஞானம். நீங்க என்ன தோக்கடிக்கணும்னா அது ரொம்ப ஈஸியான வேலை சார். உங்களுக்கு எதுக்கு இவ்வளவு கஷ்டம்? புவியீர்ப்பு சக்தி பூமி கீழே இருக்கா மேல இருக்கான்னு கேட்டா எனக்கு தெரியாது. இங்க இருந்து பெங்களூருக்கு எத்தனை கிலோமீட்டர் கேட்டாலும் தெரியாது. சேவிங்ஸ் பேங்க்ல எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும்னு கேட்டாலும் தெரியாது. பானிப்பட்டு போர் எந்த ஆண்டுல நடந்ததுன்னு கேட்டாலும் தெரியாது. நம்ம நாட்டு மந்திரிங்க என்னென்ன படிச்சிருக்காங்கன்னு கேட்டா ஐயோ சாமி தெரியாதுன்னு கையை விரிச்சிருப்பேன். சுருக்கமா சொல்லணும்னா நான் கட்டுறது கைமண் அளவு, கல்லாதது உலக அளவு. அறிவுள்ளவன் பிரகாசமா இருப்பான்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். இப்ப பார்த்துட்டேன். நீங்க எனக்கு பெரிய பாடத்தை கத்து கொடுத்துருக்கீங்க. இத்தனை நாள் நான் என்னவோ ஆணவத்தில் ஆடிட்டணும்னு தோணுது. உங்களை தேவையில்லாம தோக்கடிக்கணும்னு நான் நினைச்சேன். அந்த தப்புக்காக தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. ஐயோ எதுக்கு சார் இதுக்கு போய் மன்னிப்பு? பெரிய வார்த்தையெல்லாம் பேசாதீங்க. நான் இங்க வரும்போது உண்மையிலேயே ரொம்ப கோபத்தோட வந்தேன். ஆனா இப்போ ரொம்ப தெளிவோட போறேன். வரட்டா? இவரை நீங்க நம்பலாம். இவர்கிட்ட புத்திசாலித்தனமும் இருக்கு, எதையும் சமாளிக்கிற நம்பிக்கையும் இருக்கு.